வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். வாழ்த்துக்கள். உங்களோட பிசினஸ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஆனா, ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும் போறாதுங்க. கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆர்ஓசி கம்ப்ளையன்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த ஆர்ஓசி கம்ப்ளையன்ஸையும் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். இஃப் சப்போஸ் இந்த கம்ப்ளையன்ஸஸ நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணல, அதுக்கான ஃபார்ம்ஸ சப்மிட் பண்ணல அப்படின்னா, நம்மளுக்கு பெனால்டி, ஃபைனு அவ்வளோ ஏன் ரெகுலரா கம்ப்ளையன்ஸ் பண்ணலன்னா நம்ம கம்பெனி ஸ்ட்ரைக் ஆஃப் ஆகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆர்ஓசி கம்ப்ளையன்ஸ்ன்றது அவ்வளோ முக்கியம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஆர்ஓசி கம்ப்ளையன்ஸ்னா என்ன? எந்தெந்த டைம்ல இந்த ஆர்ஓசி கம்ப்ளையன்ஸ சப்மிட் பண்ணணும்? என்ன ஃபார்ம் சப்மிட் பண்ணணும்? இதுக்கான ப்ராசஸ் என்ன? அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேரு ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். சரிங்க. இந்த ஆர்ஓசி கம்ப்ளையன்ஸ் அப்படின்னா என்ன? அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நெறைய பேருக்கு இந்த பிசினஸ்ல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இந்த பிசினஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த பிசினஸ் கம்யூனிட்டில நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியா செயல்படும்போது, நம்மளுக்கு இருக்கக்கூடிய காமன் சேலஞ்சஸ ஈஸியா ஓவர் கம் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிட்டில பிசினஸ் பத்தின நெறைய ட்ரெய்னிங்ஸ், பிசினஸ் செமினார்ஸ், பிசினஸ் ஐடியாஸ், டிப்ஸ் எல்லாமே குடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் அந்த கம்யூனிட்டில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க கிளிக் பண்ணி கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டில மீட் பண்ணுவோம். சரிங்க, முதல்ல ஆர்ஓசி கம்ப்ளையன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இத ஆர்ஓசி கம்ப்ளையன்ஸ்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு சில பேர் போஸ்ட் இன்கார்ப்பரேஷன் கம்ப்ளையன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்ஓசி அதாவது ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் கீழ ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வகையான நிறுவனங்களுமே, அதாவது அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கலாம், ஓபிசி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸுமே ரெகுலரா ஆர்ஓசி அதாவது ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்க்கு ஒரு சில ஃபார்ம்ஸ சப்மிட் பண்ணுங்க. இந்த ஃபார்ம்ஸ்ல என்னலாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா உங்க கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ வருவாய் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அத குடுக்கணும். அதே மாதிரி நீங்க கரெக்ட்டா போர்ட் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்களா? டைரக்டர்ஸ் எல்லாரும் மீட் பண்ணி ஆர்கனைசேஷனோட குரோத்த பத்தி பேசியிருக்கீங்களா? இது மட்டும் இல்லாம உங்க கம்பெனிஸ்ல பீரியாடிக்கலா நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்னலாம் மாற்றங்கள் நடந்திருக்கு, இது எல்லாத்தையுமே ஃபார்ம்ஸா ஆர்ஓசி அதாவது ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்க்கு பீரியாடிக்கலா சப்மிட் பண்ணணும். இதுதான் ஆர்ஓசி கம்ப்ளையன்ஸ் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இதுல டைம் லைனும் இருக்குங்க. இந்தந்த ஃபார்ம்ஸ இந்தந்த டியூ டேட்டுக்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அந்த டியூ டேட்ட மிஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு தான் பெனால்டி, ஃபைன் இது எல்லாமே வரும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஆர்ஓசி கம்ப்ளையன்ஸ் ஒவ்வொரு ஃபார்ம்ஸும் என்ன, அதுல இருக்கக்கூடிய டெட்லைன் என்ன, எப்போ சப்மிட் பண்ணணும், இது எல்லாத்த பத்தியும் ஒவ்வொன்னா பார்த்துடலாம். சரிங்க, முதல்ல நம்ம பார்க்க போறது பிரிலிமினரி கம்ப்ளையன்ஸ். பிரிலிமினரி கம்ப்ளையன்ஸ் அப்படின்றது உங்களுடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண உடனே பண்ண வேண்டிய ஒரு சில கம்ப்ளையன்ஸஸ்ங்க. இதுல முதல் கம்ப்ளையன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பனிங். நீங்க கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண உடனேவே உங்களோட ஆஃபீஸ் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல பேங்க்ல கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணுங்க. இந்த கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி குடுத்த உடனேவே உங்களுக்கு ஒரு இன்கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட் குடுத்திருப்போம். அந்த இன்கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட், கம்பெனியோட பான், எம்ஓஏ, ஏஓஏ இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் குடுக்கணுங்க. இது கூட நீங்க யார் யாரெல்லாம் இதுல டைரக்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கீங்களோ அவங்களோட கேஒய்சி குடுக்க வேண்டியிருக்கும். ஆதார் கார்டு அண்ட் பான் கார்டு. இது தவிர்த்து போர்ட் ஆஃப் டைரக்டர் ரெசல்யூஷன், அதாவது இந்த பேங்க்ல தான் நாங்க கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு போர்ட் ரெசல்யூஷன் குடுக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேங்க்ல குடுத்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 1 வாரம் 10 நாளுக்குள்ள உங்களுக்கு கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுத்துருவாங்க. இதுதான் நீங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண உடனே பண்ண வேண்டிய முதல் கம்ப்ளையன்ஸ்ங்க. சரிங்க, அடுத்து 2வது கம்ப்ளையன்ஸ் அப்படின்றது ஐஎன்சி 20A அதாவது கமென்ஸ்மென்ட் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப டீடைல்டா சொல்லணும் அப்படின்னா, உங்க கம்பெனியோடைய கேப்பிட்டல் என்னவோ அந்த கேப்பிட்டல் அமௌண்ட்ட நம்ம எம்ஓஏல மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த எம்ஓஏல என்ன கேப்பிட்டல் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ, அந்த கேப்பிட்டல் அமௌண்ட்ட நீங்க உங்களோட கரண்ட் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு, அதுக்கான ப்ரூஃப ஆர்ஓசிக்கு சப்மிட் பண்ணணும். இதுதான் ஐஎன்சி 20A. உதாரணத்துக்கு உங்க கம்பெனியோடைய பெய்ட் அப் கேப்பிட்டல். இந்த பெய்ட் அப் கேப்பிட்டல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெய்ட் அப் கேப்பிட்டல்ன்றது ஒரு ₹1,00,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்க கம்பெனில 2 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஷேர் ஹோல்டர் ஏ, ஷேர் ஹோல்டர் பி. ஷேர் ஹோல்டர் ஏக்கு 60% ஈக்விட்டி இருக்கு. ஷேர் ஹோல்டர் பிக்கு 40% ஈக்விட்டி இருக்கு. ஸோ ஷேர் ஹோல்டர் ஏ அப்படின்றவரு அவருடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து ₹60,000 அவரோட பேரை மென்ஷன் பண்ணி அந்த கம்பெனியோட கரண்ட் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஷேர் ஹோல்டர் பி அவரோட பேரை மென்ஷன் பண்ணி அவரோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து ₹40,000 கம்பெனியோட கரண்ட் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அந்த ப்ரூஃபை ஆர்ஓசிக்கு சப்மிட் பண்ணுங்க. இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேப்பிட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ₹1,00,000 அதுலயும் குறிப்பா ₹60,000 ₹40,000 உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னவோ அதை விட எக்ஸஸான அமௌண்ட்டை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்ல போகும். ஸோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவோ அந்த அமௌண்ட்டை எக்ஸாக்ட்டா உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை ப்ரூஃபா சப்மிட் பண்ணுங்க. இந்த ப்ராசஸோட பேர் தான் கமென்ஸ்மென்ட் ஆஃப் பிசினஸ், அதாவது ஐஎன்சி 20A.
சரிங்க. இந்த கன்வென்ஷன் ஆஃப் பிசினஸ்ன்ற ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 உங்களுடைய கரண்ட் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான ஸ்டேட்மெண்ட் குடுக்கணுங்க. 2வது ஒரு சில ஃபோட்டோஸ் குடுக்கணும். இந்த ஃபோட்டோஸ் அப்படின்றது என்னன்னா, நீங்க உங்களோட கம்பெனிக்கு வெளிய நேம் போர்டு வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த நேம் போர்டுக்கு முன்னாடி நின்னு, அந்த நேம் போர்டு ரொம்ப விசிபிளா தெரியிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ குடுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட வொர்க் பிளேஸோட ஃபோட்டோ. நீங்க எங்கேயாவது உட்கார்ந்து வொர்க் பண்ற மாரி, அதாவது உங்க ஆஃபீஸ்க்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து வொர்க் பண்ற மாதிரியான ஃபோட்டோஸ் எடுத்து குடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் தான் நீங்க இந்த ஐஎன்சி 20ஏக்கு சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். சரிங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். என்னன்னா, இந்த ஐஎன்சி 20 அப்படின்ற ஃபார்ம ஆன் டைம்ல நீங்க சப்மிட் பண்ணல அப்படின்னா, ஒவ்வொரு மாசத்துக்கும் கவர்ன்மென்ட் பெனால்டி போடுவாங்க. ஸோ இத கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண உடனேவே ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் சப்மிட் பண்ணிடுங்க. சரிங்க. அடுத்து 3வது கம்ப்ளையன்ஸ் அப்படின்றது அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் ஆடிட்டர். இந்த ஃபார்மோட பேரு ஏடிடி 1. நீங்க கம்பெனி, அதுவும் குறிப்பா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க கம்பெனிக்குன்னு ஒரு ஆடிட்டர அப்பாயிண்ட் பண்ணணுங்க. அதுவும் 30 நாளுக்குள்ள அப்பாயிண்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஆடிட்டர் அப்படின்னும்போது நெறைய பேர் தப்பா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா, ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்ன்னு நெனச்சுப்பாங்க. ஆனா ஆடிட்டர் அப்படின்றவர் யாருன்னா, ப்ராப்பரா ரிஜிஸ்டர்ட் பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். அவர தான் நம்ம கம்பெனியோடைய ஆடிட்டரா அப்பாயிண்ட் பண்ணணும். அதுவும் 30 நாளுக்குள்ள அப்பாயிண்ட் பண்ணணும். இஃப் சப்போஸ் ஏதாவது டைம் டிலே இருக்கு அப்படின்னா பெனால்டி வருங்க. சரிங்க. அடுத்து 4வது முக்கியமான கம்ப்ளையன்ஸ் அப்படின்றது இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஷேர் சர்டிஃபிகேட். அதாவது உங்க கம்பெனில யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்க கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி 60 நாளுக்குள்ள இந்த ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்றத இஷ்யூ பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு உங்க கம்பெனில ஒரு 4 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் நீங்க ஷேர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். இந்த ஷேர் சர்டிஃபிகேட்ல அவங்களோட பேரு, அதாவது இந்த ஷேர் ஹோல்டரோட பேரு, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவருக்கு குடுக்குறீங்க, அந்த ஷேருடைய பேஸ் வேல்யூ என்ன, இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள, அதாவது 60 நாளுக்குள்ள இஷ்யூ பண்ணணும். இஃப் சப்போஸ் இஷ்யூ பண்ணலன்னா, அதுவுமே ஒரு பெரிய கம்ப்ளையன்ஸ் ஃபெயிலியரா போய் முடியும். அது உங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், இல்ல ஏதாவது லோன் வாங்க போறீங்க, ஏதாவது பினான்சியல் அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, அதிலெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு டைரக்டருக்கு டின் நம்பர் இருக்கோ, அதே மாரி தான் நீங்க இந்த கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபே இந்த ஷேர் சர்டிஃபிகேட் தாங்க. சரிங்க. இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தது பிரிலிமினரி கம்ப்ளையன்ஸ். இப்ப அடுத்து பார்க்க போறது மீட்டிங் ரிலேட்டட் கம்ப்ளையன்ஸ். இதுல முதல்ல வரக்கூடிய மீட்டிங் அப்படின்றது போர்ட் மீட்டிங். போர்ட் மீட்டிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனில யாரெல்லாம் டைரக்டர்ஸா இருக்காங்களோ, அவங்க பீரியாடிக்கலா உட்கார்ந்து இந்த கம்பெனில நம்ம என்னென்னலாம் அடுத்து பண்ணக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் என்ன, இவ்ளோ நாள் என்ன நடந்துச்சு, உங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இந்த மாதிரி உங்க கம்பெனியோடைய டெவலப்மெண்ட் பத்தி நெறைய விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணி அத ரெக்கார்டா மெயின்டெயின் பண்ணுவீங்க. இதுதான் போர்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்றதுங்க. இந்த போர்ட் மீட்டிங்ல முக்கியமா நம்ம 3 விஷயங்கள் பார்க்கணும். என்னன்னா, கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி 30 நாளுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங் அப்படின்றத கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து 2வது, ஒரு கேலண்டர் இயர்ல மினிமம் 4 போர்ட் மீட்டிங்ஸ் நீங்க கண்டக்ட் பண்ணியிருக்கணுங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு போர்ட் மீட்டிங்க்கும் இன்னொரு போர்ட் மீட்டிங்க்கும் இடையில 120 நாளைக்கு மேல டைம் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ 120 நாளுக்குள்ள அடுத்த போர்ட் மீட்டிங் அப்படின்றத கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து 2வது மீட்டிங் அப்படின்றது ஏஜிஎம், அதாவது ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் அப்படின்றது. முதல்ல பார்த்தது போர்ட் மீட்டிங், அதாவது டைரக்டர்ஸ்குள்ள கண்டக்ட் பண்ணக்கூடிய மீட்டிங். ஏஜிஎம் அப்படின்றது ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங். இதுல ஷேர் ஹோல்டர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாமே கலந்துப்பாங்க. இந்த ஏஜிஎம்ல நீங்க என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, போன பினான்சியல் இயர்ல உங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஆடிட்டரோட ஸ்டேட்மெண்ட் என்ன, டைரக்டர்ஸோட ரிப்போர்ட் என்ன, இதே மாதிரி டிவிடெண்ட் எவ்வளோ டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரியான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட குடுத்து, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் உங்க கம்பெனியோட வளர்ச்சி பத்தியும், போன பினான்சியல் இயர்ல என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்குன்றத பத்தியும் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இதுதான் இந்த ஏஜிஎம், அதாவது ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் அப்படின்றது. இந்த ஏஜிஎம் கண்டக்ட் பண்றதுலயுமே ஒரு சில டைம் லைன் இருக்குங்க. என்னன்னா, இந்த ஏஜிஎம் அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டக்ட் பண்ணக்கூடிய மீட்டிங் தான் ஏஜிஎம், ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங். இதை எப்போ கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏஜிஎம், அதாவது நீங்க கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் அப்படின்றது உங்களுடைய பினான்சியல் இயர், கம்பெனி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பினான்சியல் இயர் முடியுது இல்லைங்களா, முடிஞ்சு 9 மாசத்துக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் அப்படின்றத கண்டக்ட் பண்ணியிருக்கணுங்க. இதுல ஏதாவது டிலே இருக்குன்னா கண்டிப்பா இதுக்குமே பெனால்டி வரும். அதே மாதிரி செகண்ட் ஏஜிஎம் அப்படின்றது, அதாவது உங்களுடைய பினான்சியல் இயர், செகண்ட் பினான்சியல் இயர் முடியுது இல்லைங்களா, முடிஞ்சு 6 மாசத்துக்குள்ள நீங்க செகண்ட் ஏஜிஎம் அப்படின்றத கண்டக்ட் பண்ணியிருக்கணும். 3வது முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, ஒரு ஏஜிஎம்க்கும் 2வது ஏஜிஎம்க்கும் இடையில 15 மாசத்துக்கு மேல டைம் கேப் இருக்கக்கூடாதுங்க. இதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய முக்கியமான ஒரு டைம் லைன். சரிங்க. அடுத்து 3வது செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் தான் ரினிவல்ஸ். அதிலும் குறிப்பா டின் கேஒய்சி அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் ரினிவல். இத பத்தி ஒவ்வொன்னத்த பத்தியும் பார்த்துடலாம்.
முதல்ல டின் கேஒய்சி இதுக்கான ஃபார்ம் அப்படின்றது DIR3. டின் கேஒய்சி அப்படின்றது என்னன்னா டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்றது ஒவ்வொரு டைரக்டர்ஸ்க்கும் இருக்குங்க. இந்த DIN நம்பர் அப்படின்றத நம்ம பீரியாடிக்கலா கேஒய்சி சப்மிட் பண்ணி ஆன் டேட்ல அப்டேட் பண்ணி வச்சுக்கணுங்க. சரிங்க, இந்த கேஒய்சி ப்ராசஸ்க்கு நீங்க சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது யார் அந்த டைரக்டருடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதாவது சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட், இது தவிர்த்து உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி நீங்க இந்த கேஒய்சி ப்ராசஸை சப்மிட் பண்ணிடணும். இஃப் சப்போஸ் நீங்க இந்த டெட்லைனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டின் அப்படின்றது டீஆக்டிவேட் ஆயிடும். இதை திருப்பி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். சரிங்க, இந்த டின் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெனால்ட்டி வரும், ஹெவி பெனால்ட்டி வரும். ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால வேற எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே பண்ண முடியாது. நான் முன்னாடி சொன்ன கம்ப்ளைண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஆனுவல் கம்ப்ளைண்ட்ஸ் அடுத்து பார்க்க போற கம்ப்ளைண்ட்ஸா இருக்கட்டும், இது எதுவுமே பண்ண முடியாது. அதிலுமே பெனால்டிஸ் வந்துரும். ஸோ ஆன் டைம்ல உங்களுடைய டின்னுக்கான கேஒய்சி சப்மிட் பண்ணி அதை ஆக்டிவ்லேயே வச்சுக்கோங்க. டீஆக்டிவேட் பண்ண விட்டுறாதீங்க. சரிங்க, அடுத்து வரக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சருக்கான ரினிவல் ப்ராசஸ்ங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது உங்களுடைய ROC ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்றதுக்கான டூல் அப்படின்றது இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் தான். எப்படி நீங்க மேனுவலா சைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களுடைய சைனை ஆன்லைன்ல சைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்றது. நீங்க கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணும்போது கட்டாயம் ஒவ்வொரு டைரக்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது இஷ்யூ பண்ணியிருப்போம். அதே மாதிரி இதோடைய வேலிடிட்டி முடியும் போது அதை நீங்க ரினியூ பண்ணியே வச்சுக்கணுங்க. இந்த ரினிவல் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது 2 இயர்ஸ் இருக்கும், ஒரு சில டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்றது 1 வருஷம் இருக்கும், சிலது 3 வருஷம் இருக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை அந்த வேலிடிட்டி முடியறதுக்கு முன்னாடியே ரினியூ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக நீங்க சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது உங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுக்கணும். கூடவே நாங்கள் ஒரு லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க்ல நீங்க ஒரு வீடியோ சின்ன ஒரு ரெக்கார்டிங் இருக்கும். இதான் என்னோட ஆதார் கார்டு, இதான் என்னோட பேரு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சின்ன வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது ரினிவ் ஆயிடுங்க. அடுத்து 4வது செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் தான் ஸ்டாச்சுட்டரி ரெக்கார்ட்ஸ். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஒரு சில முக்கியமான ஸ்டாச்சுட்டரி ரெக்கார்ட்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். 1 புக் கீப்பிங், அதாவது உங்க கம்பெனியோடைய வரவு என்ன, செலவு என்ன, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ செலவாயிருக்கு, இது எல்லாத்தையும் ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஒரு புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த ப்ராசஸோட பேர் தான் புக் கீப்பிங் அப்படின்றதுங்க. அடுத்து 2வது உங்களோட கம்பெனில யாரெல்லாம் இப்போ டைரக்டர்ஸா இருக்காங்க, அந்த டைரக்டர்ஸ்க்கான ஒரு ரெக்கார்ட். அவங்க பேர் என்ன, அவங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு இதையுமே ஒரு ரெக்கார்டா வச்சுக்கணும். அடுத்து 3வது யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்க, அந்த மெம்பர்ஸோட ரெக்கார்ட். அதாவது மெம்பர்ஸ் அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ். யாரெல்லாம் இப்போ கரண்டா ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க, ஷேர்ஸை நீங்க ஃபியூச்சர்ல ஏதாவது மாத்துனீங்கன்னா கூட, அதாவது வேற யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க, புது ஷேர் ஹோல்டர்ஸை உள்ள கொண்டு வராங்க, அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமும் இந்த ரெக்கார்ட்ல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். இது மெம்பர்ஸ்க்கான ரெக்கார்ட். அடுத்து 4வது ரெக்கார்ட் அப்படின்றது உங்க கம்பெனிக்கான ரெக்கார்டுங்க. கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, இது தவிர்த்து உங்க கம்பெனி எந்தெந்த அட்ரஸ்ல இயங்கிட்டு இருக்கு, ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ் என்ன, ஃபியூச்சர்ல ஏதாவது ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ் மாத்துறீங்க அப்படின்னா மாத்துனதுக்கு அப்புறமா அந்த டீட்டெயில்ஸையும் நீங்க இந்த ரெக்கார்ட்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது உங்க கம்பெனிக்கான ரெக்கார்ட். இதெல்லாம் தான் ஒரு கம்பெனில நீங்க மேனேஜ் பண்ண வேண்டிய ஸ்டாச்சுட்டரி ரெக்கார்ட்ஸ். அடுத்து 5வது செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற கம்ப்ளையன்ஸ் லோன் டிக்ளரேஷன் கம்ப்ளையன்ஸ். இதுக்கான ஃபார்ம் DPT3 அப்படின்ற ஃபார்முங்க. இந்த ஃபார்ம்ல நீங்க என்ன சப்மிட் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்க கம்பெனிக்கு ஏதாவது லோன் இருக்கா, அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்கா, இந்த அட்வான்சஸ் ஏதாவது இருக்கா, ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கம்பைல் பண்ணி ஒரு ஃபார்மா சப்மிட் பண்ணுவீங்க. இந்த ஃபார்மை டைரக்டர்ஸ் ROCக்கு சப்மிட் பண்ணணும். இதுக்கான டெட்லைன் அப்படின்றது ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணியிருக்கணும். இஃப் சப்போஸ் இந்த டெட்லைனுக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணல அப்படின்னா பெனால்ட்டி வரும். இதுல குறிப்பா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கு லோன் எதுவுமே இல்ல, கம்பெனிக்கு நாங்க எந்த ஒரு லோனும் வாங்கல, அப்ப நாங்க இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க இந்த லோனும் வாங்கலைன்னா கூட நாங்க லோன் வாங்கல அப்படின்றத நீங்க டிக்ளேர் பண்ணியிருக்கணும். இதுக்கான ஃபார்ம் அப்படின்றது தான் DPT3. இதுக்குமே பெனால்ட்டி இருக்குங்க. இதுல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்க்கணுங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது எனக்கு எதுவும் லோன் இல்ல அப்படின்ற மாதிரி ROCக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஆனா இன்கம் டாக்ஸ் சப்மிட் பண்ணும்போது எனக்கு லோன் இருக்கு அப்படின்றத அங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலுமே நம்மளுக்கு இந்த ஐடிலயும் சரி, ROCலயுமே சரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ நீங்க இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போதே உங்களுடைய லோன் என்ன, லோன் இருக்கா இல்லையா இது எல்லாத்தையும் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல ஐடி சப்மிட் பண்ணும்போது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ள போயிடாதீங்க.
சரிங்க. அடுத்து இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கம்ப்ளையன்ஸ். இதுதான் ஆர்ஓசி ஆனுவல் கம்ப்ளையன்ஸ் அப்படின்றதுங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ நம்ம ஆர்ஓசிக்கு சப்மிட் பண்ணணும். இதுதான் இந்த ஆர்ஓசி ஆனுவல் கம்ப்ளையன்ஸ்ன்ற ப்ராசஸ். இந்த ஆர்ஓசி கம்ப்ளையன்ஸ்ல 2 முக்கியமான ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஒண்ணு ஏஓசி 4 இது உங்க கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபைலிங். அடுத்து 2வது எம்ஜிடி 7 இது ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங். இந்த 2 ஃபார்ம்ஸும் தான் ஆனுவல் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குமே டெட்லைன் இருக்கு. இதுக்கான டெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஃபார்ம் அதாவது ஏஓசி 4 இதுக்கான டெட்லைன் அப்படின்றது உங்களுடைய ஏஜிஎம் முடிஞ்சு அதாவது ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் முடிஞ்சு 30 நாளுக்குள்ள இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அடுத்த ஃபார்மான எம்ஜிடி 7 இதுக்கான டெட்லைன் அப்படின்றது உங்களோட ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் முடிஞ்சு 60 நாளுக்குள்ள இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கணும். சரிங்க, இந்த டெட்லைன் இஃப் சப்போஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இதுக்குமே ஹெவியான பெனால்டி இருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா நம்ம டீம் கான்டாக்ட் பண்ணுங்க. மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைன்சஸ் பத்திலாம் டீடைல்டா சொல்லுவாங்க. சரிங்க, அடுத்து கடைசியா ஈவென்ட் பேஸ்டு கம்ப்ளையன்ஸ் அப்படின்றது இருக்குங்க. ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும்போது அதுக்கான கம்ப்ளையன்ஸஸுமே நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்துருவோமா? முதல்ல டைரக்டர் அப்பாயின்ட்மென்ட் அண்ட் ரெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புதுசா நீங்க யாராவது ஒரு டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றீங்க ஆர் எல்ஸ் எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டைரக்டர் ரிசைன் பண்றாரு அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் அதாவது டிஐஆர் 12 அப்படின்றத சப்மிட் பண்ணி நீங்க அதுக்கான அப்டேட்டை ஆர்ஓசிக்கு சப்மிட் பண்ணிடணுங்க. அடுத்து 2வது சேஞ்ச் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ். உங்க கம்பெனியே நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் குடுத்திருப்பீங்க இல்லீங்களா? அந்த ஆஃபீஸ் அட்ரஸ ஏதாவது மாத்துறீங்க அப்படின்னா, அதையுமே நீங்க ஆர்ஓசிக்கு இன்ஃபார்ம் பண்ணணுங்க. இதுக்கான ஃபார்ம் ஐஎன்சி 22. அடுத்து இன்கிரீஸ் ஆஃப் கேப்பிட்டல். உங்களுடைய ஆத்தரைஸ்ட் கேப்பிட்டல் இல்ல பெய்ட் அப் கேப்பிட்டல நீங்க ஏதாவது இன்கிரீஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்போ நீங்க சப்மிட் பண்ண வேண்டிய ஃபார்ம் எஸ்ஹெச் 7. இது எப்போலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்றீங்க. அதாவது இன்வெஸ்டர்ஸ கூட்டு வந்து உங்க கேப்பிட்டல் அதாவது உங்க கம்பெனிக்கு தேவையான கேப்பிட்டல உள்ள கொண்டு வரீங்க. இல்லன்னா ஷேர் ஹோல்டர்ஸே அடிஷனல் கேப்பிட்டல உள்ள பம்ப் இன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க இந்த கேப்பிட்டல் இன்கிரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத ஆர்ஓசிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கான ஃபார்ம் அப்படின்றது தான் எஸ்ஹெச் 7 அப்படின்ற ஃபார்ம். சரிங்க. அடுத்து ஷேர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்குங்க. ஷேர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஷேர் ஹோல்டர் யாராவது விட்டுட்டு போறாங்க. அதுக்கு பதிலா புதுசா யாராவது ஷேர் ஹோல்டர் வராங்க. இல்ல ஷேர் ஹோல்டர் புதுசாவே யாராவது வராங்க. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படியே தான் இருக்காங்க. புது ஷேர் ஹோல்டர்ஸ் உள்ள வராங்க. பழைய ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸ கொஞ்சத்த இன்னொரு ஷேர் ஹோல்டருக்கு குடுக்குறாரு. அந்த சமயத்துல இந்த ஷேர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது நடக்கும். அதையுமே நம்ம ஆர்ஓசிக்கு இன்ஃபார்ம் பண்ணணுங்க. அடுத்து ஒரு சில பேர் கம்பெனியோட பேரே மாத்தணும் அப்படின்னு வருவாங்க. இந்த கம்பெனி பேர் இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு எங்களுக்கு சூட் ஆகல. இல்ல கம்பெனியோட நேம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு சரியா மேட்ச் ஆகல. எங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு இந்த கம்பெனி நேம் சூட் ஆகல. ஸோ அதனால நாங்க கம்பெனி நேம மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு நீங்க சப்மிட் பண்ண வேண்டிய ஃபார்ம் தான் ஐஎன்சி 24. இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணி உங்களோட பழைய கம்பெனி நேம்ல இருந்து புது கம்பெனி நேம்க்கு மாத்திக்கலாங்க. சரிங்க. அடுத்து ஒரு சில பேரு ஆப்ஜெக்ட்ஸ மாத்தணும் அப்படின்னுவாங்க. ஆப்ஜெக்ட் அப்படின்றது நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அதுக்கான ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ஸ மாத்தணும், இல்ல ஏதாவது அடிஷனல் ஆப்ஜெக்ட்ஸ சேர்க்கணும் அப்படின்னா அதுவுமே பாசிபிள். இதுக்கான ஃபார்ம் அப்படின்றது எம்ஜிடி 14. இதுக்கு நீங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஆர்ஓசிக்கு இதுக்கான ஃபார்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்குங்க. சரிங்க. இப்போ நம்ம இந்த கடைசி செக்மெண்ட்ல பார்த்தது எல்லாமே உதாரணம் தான். ஒரு சில முக்கியமான ஃபார்ம்ஸ் தான் பார்த்தோம். நீங்க உங்க கம்பெனில என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ, மாற்றங்கள் நடக்கும்போது அத ஆன் டைம்ல ஆர்ஓசிக்கு அதுக்கான ஃபார்ம்ஸ சப்மிட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணுங்க. சரிங்க. இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப டீடைல்டா போச்சு. இந்த வீடியோல நீங்க ஆர்ஓசிக்கு பண்ண வேண்டிய மேண்டேட்டரி கம்ப்ளையன்ஸஸ்லாம் என்னென்னன்றத பத்தி டீடைல்டா பார்த்தோம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேல இருக்கக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேரு ல இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.